10th standard, chapter 3, algebra. Example 3.1. The father's age is 6 times his son's age. 6 years hence, the age of father will be 4 times his son's age. Find the present ages in years of the son and father. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the father's age is 6 times his son's age. அதாவது அப்பாவோட ஏஜ் வந்து 6 டைம்ஸ் அப்படின்னா 6 இன்ட்டு டைம்ஸ் அப்படிங்கிற பொழுது இன்ட்டு போட்டுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஹிஸ் சன்ஸ் ஏஜ், அப்பாவோட ஏஜ் எப்படி இருக்குமானா சன்னோட ஏஜை விட 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, 6 years hence the age of father will be 4 times his son's age. அதாவது ஆஃப்டர் 6 years 6 வருஷம் கழிச்சு the age of father அப்பாவோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 times, அதாவது 4 இன்ட்டு 4 டைம்ஸ்னால் எப்படி எழுதணும், 4 இன்ட்டு, சரிங்களா, his son's age சன்னோட ஏஜை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் ஆஃப் த சன் அண்டு ஃபாதர். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா கரண்ட் ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, அப்பாவோடதும் சன்னோடது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சொல்யூஷன், நம்ம என்ன பண்ணணும்னா ஏஜஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்பாவோட ஏஜ் எக்ஸ் இயர்ஸ்னும் சன்னோட ஏஜை ஒய் இயர்ஸ்னும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ கிவன் கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ், ஃபாதர்ஸ் ஏஜ்னால் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சன்னோட ஏஜ் எப்படி இருக்கும்னா 6 டைம்ஸ், 6 டைம்ஸ் அப்படின்னா 6 இன்ட்டு ஒய். ஓகேங்களா, 6 இன்ட்டு ஒய். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 years hence அப்படின்னா 6 years ஆஃப்டர் 6 years. ஓகேங்களா, அவங்களோட ஏஜ் அப்பாவோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 4 டைம்ஸ் ஆஃப் சன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சன்னோட ஏஜை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கண்டிஷன். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 years hence அப்படின்னா 6 years ஆஃப்டர் 6 years. ஓகேங்களா, அவங்களோட ஏஜ் அப்பாவோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 4 டைம்ஸ் ஆஃப் சன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சன்னோட ஏஜை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கண்டிஷன். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், என்னன்னு தெரியும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னன்னு எடுத்திருக்கோம், 6y. ஸோ இந்த வேல்யூ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை எப்படி எழுத போகிறோன்னா, எக்ஸ் ஈக்குவல்ட்டு 6y சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக 6y நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6y + 6 ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம், இந்த 4 உள்ளே மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா, அப்போ 4y + 4 × 6 நம்மளுக்கு என்ன வரும், 24. இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, நம்பர்ஸ்லாம் ஒன் சைடாகவும் வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடாகவும் எழுதுகிறோம். அப்போ 6y இந்த 4y LH சைடு வந்துச்சுன்னா 4y -4yன்னு வரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 24 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த +6 RH சைடு வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், -6 வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஓகேங்களா, இந்த 24 அப்படியே வச்சுக்கிங்க. இந்த +4 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6ன்னு வரும். இப்போ 6y - 4y என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2y கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு 24 - 6 என்ன வரும், 18. ஓகேங்களா, அப்போ y ஈக்குவல் டு, இது மல்டிபிளில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி வரும், டிவைடில் தான் வரும். ஓகே வேணும். அப்போ இந்த 2 இந்த சைடு வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி வரும், டிவிஷனில் வரும். ஸோ
டூ டேபிள் நம்ம சொன்னோம்னா 1 டைமு. 18 எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 2 டேபிளில் 18 எத்தனை டைம் வரும்? 9 டைம் வரும். அப்போ y ஈக்குவல் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 9ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட ஏஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணுங்களா? எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 6y நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்? 6 × 9 சொல்லலாமா? அப்போ 9 சொல்லுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 9 என்னப்பா? 54. அப்போ எக்ஸுங்கிறது யார்? டேடி. ஃபாதர்ஸ் ஏஜ் என்னவாக இருக்கும்? ஃபாதர்ஸ் ஏஜ் என்னவாக இருக்கும்? 54. ஓகேங்களா? அப்போ சன்ஸ் ஏஜ் என்னது? சன்ஸ் ஏஜ் இஸ் 9. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, 54 இயர்ஸ். ஓகேங்களா? 54 இயர்ஸ். சன்ஸ் ஏஜ் என்னது? 9 இயர்ஸ். அவங்க ஏஜ் என்னது? 9 இயர்ஸ். தட்ஸ் ஆல்.